எக்ஸிட் போல் பெரும்பாலும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது தொண்டர்களிடம் சில தகவல்களை ரகசியமாக பகிர்ந்து கொண்டாராம். குறிப்பாக எக்ஸிட் போல் முடிவுகளை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் ஏன் திமுகவை வீழ்த்த முடிவெடுத்துள்ளனர் என்பதற்கான 3 அதிரடி காரணங்களையும் பட்டியலிட்டதாக தெரிகிறது. இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதாவது வாக்குப்பதிவின் பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்ட பெரும்பாலான நிறுவனங்கள் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருக்கின்றன. ஒரு நிறுவனம் மட்டும் அதிமுகவும் மற்றொரு நிறுவனம் தவிகவும் ஆட்சி அமைக்கும் என்று வெளிப்படுத்தியும் இருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் வெளியான மறுநாள், அதாவது நேற்று 30ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினர் பலரும் சந்தித்திருக்கிறார்கள். அப்போது எக்ஸிட் போல் ரிசல்ட் குறித்தே கேள்விகளும் எழுந்துள்ளன, விவாதங்களும் நடந்திருக்கின்றன. குறிப்பாக என்னென்ன மீண்டும் திமுக ஆட்சிதானா என்கிற ஆதங்கமே அதிகமாக எதிரொலித்ததாம். ஆனால் தன்னை சந்தித்த அதிமுகவினர் எழுப்பிய கேள்விகளுக்கு சிரித்த முகத்துடன் பதில் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் விஷயத்தில் எல்லாமே எனக்கு பெரிய ஆர்வம் இருந்ததில்லை, இதெல்லாம் நம்பாதீங்க. கடந்த 3 மாதங்களாக திமுகவுக்கு ஆதரவான நெரேட்டிவ் பல ஊடகங்களும் கட்டமைத்தன. அதே போலதான் எக்ஸிட் போல் விவகாரமும் அதிமுகவுக்கு ஆதரவாக கூட ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கே என்பதற்காக அதனை சாதகமாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னை பொறுத்தவரை எவ்வளவுதான் திமுகவை தூக்கி நிறுத்த பல நிறுவனங்கள் முயற்சித்திருந்தாலும் அதெல்லாம் மக்களிடம் எடுபடாதுங்கிறது என் நம்பிக்கை. தேர்தல்னா தமிழக மக்கள் ஒரு விஷயத்தில் கவனமாகவே இருப்பார்கள். கன்னியாகுமரியில் இருப்பவர்களும் சென்னையில் இருப்பவர்களும் எவ்வித தொடர்பும் இருக்காது. ஆனால் தேர்தலில் ஒரே மாதிரி யோசிப்பார்கள். அந்த வகையில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில்தான் தமிழக மக்கள் கவனம் இருப்பார்கள். அந்த வகையில் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. குறிப்பாக மக்கள் நலத்திட்டங்களை திமுக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு, லஞ்சம், போதைப்பொருள் நடமாட்டம் என்ற இந்த 3மே சரியில்லை. இதைதான் பிரச்சாரத்துக்கு நான் சென்ற இடங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் மக்கள் என்னிடத்தில் புலம்பினார்கள். அதனால் மக்கள் நலத்திட்டங்களை கொடுத்திருந்தாலும் இந்த 3ஆம் ஆழமான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் திமுகவை வீழ்த்த மக்கள் முடிவெடுத்து விட்டதாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் திமுக ஆட்சி வீழ்த்தப்படும், நாம் ஆட்சியை பிடிப்போம். அதனால் எக்ஸிட் போல் விஷயத்தை வைத்து கொண்டு குழப்பிக்கொள்ளாதீங்க என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழலில் தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்த நிலையில் ஸ்டார் தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக சௌமியா, அன்புமணி, நாம் தமிழர், சீமான் உள்ளிட்டோரின் வெற்றி வாய்ப்பு என்ன பாதை அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலையும் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் வரும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. இந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக கூட்டணி ஆட்சியை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்னம்பலம் செய்தி நிறுவனம் மண்டல வாரியாக 234 தொகுதிகளுக்கும் கருத்து கணிப்புகளை நடத்தியுள்ளது. ஒவ்வொரு தொகுதிகளிலையும் 200 பேர் வீதம் மொத்தம் 46,800 பேரிடம் கருப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் நட்சத்திர தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் நிலவரத்தை பார்க்கலாம். விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா போட்டியிடும் நிலையில் தேமுதிகவுக்கு 39% வாக்குகளும், பாமகவுக்கு 35% வாக்குகளும், தவேகாவுக்கு 18%, நாதாவுக்கு 5% வாக்குகளும் பெறுவர் என பின்னம்பலம் கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. அதேபோல் விருதுநகர் சட்டசபை தொகுதியில் விஜய பிரபாகர் போட்டியிடும் நிலையில் அவர் 39% வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அதிமுக கூட்டணி 35% வாக்குகளையும், தவேகா 18%, நாதாகா 5% வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்பத்தூர் தொகுதியில் போட்டியிடும் செல்வ பெருந்தகை 39% வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக 35%, தவேகா 19%, நாதாகா 7% வாக்குகளையும் பெறுகிறது. மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் 30% வாக்குகளுடன், திமுக வேட்பாளர் 29%, தவேகா 29%, நாதாகா 5% வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் எல் முருகன் 34
44% வாக்குகளுடன் பின்தங்கியுள்ளார். இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் 36% வாக்குகளை பெறுமாம். அதுபோல் தவேக 24%, நாதக 6% பெறும் என்கிறார்கள். தருமபுரியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி 41% வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். அதுபோல் திமுக கூட்டணி 38%, தவேக 15%, நாதக 4% பெறுவார்கள் என்கிறது கணிப்பு. காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் சீமான் இந்த தொகுதியில் 26% வாக்குகளை பெறுவாராம். திமுக கூட்டணி 28% வாக்குகளும், அதிமுக கூட்டணி 19%, தவேக 27% பெறும் என கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே இந்த கருத்து கணிப்புகளின்படி பெரும்பாலான வேட்பாளர்களிடையே நெக் டு நெக் போட்டி நிலவுகிறது. எனவே யார் வெல்வார்கள் என்பதை வரும் மே மாதம் 4ஆம் தேதிதான் நிலவரம் தெரிய வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமின்றி சத்தமில்லாமல் உருவாகி வரும் ஒரு மகளிர் புரட்சி பற்றி தான் தமிழக அரசியல் களம் பேசப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய வியூகங்கள் இப்போதே மேலும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன. அனைத்து கட்சிகளின் கணக்கீடுகளையும் தலைகீழாக மாற்றியமைக்க தொடங்கியுள்ளது. ஒரு தரப்பு பெரும் குஷியையும் மறுதரப்புக்கு எதிர்பாராத திருப்பத்தையும் தரப்போகும் இந்த ஆதரவு அலை யாருக்கு சாதகமாக வீசுகிறது? இதனை பற்றி சுருக்கமாகவே பார்க்கலாம். தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்து ஒட்டுமொத்த மாநிலமே வாக்கு எண்ணிக்கைக்காக தவம் கிடக்கும் வேளையில் வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அரசியல் களத்தில் அனலை கொட்டியுள்ளது. விளக்கமாக 2 முனை போட்டியை கண்டு பழகிய தமிழகம் இம்முறை திமுக, அதிமுக, தவேக மற்றும் நாதக என 4 முனை போட்டியை சந்தித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வெளியாகி இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களின் கணிப்புகள் மக்களின் மன ஓட்டம் எந்தெந்த திசையில் இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. அக்னி நியூஸ், பின்னம்பலம் மற்றும் ரிபப்ளிக், பிமார்க் போன்ற பெரும்பாலான நிறுவனங்களின் கணிப்புகள் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கே மீண்டும் ஆட்சி பீடம் ஏறும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணி சுமார் 140 முதல் 160 இடங்கள் வரை பிடித்து பெரும்பான்மையை தக்க வைக்கக்கூடும் என்பது பொதுவான பார்வையாகவே இருக்கிறது. இதற்கு பிரதான காரணமாக பார்க்கப்படுவது எதிர்கட்சி வாக்குகளின் சிதறல். பொதுவாக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவிடம் மட்டுமே சேர வேண்டும். ஆனால் இந்த முறை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் களம் கண்டிருப்பதால் திமுக எதிர்ப்பலை வாக்குகளை அதிமுக மற்றும் தவேக ஆகிய 2 கட்சிகளும் தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்கின்றன. இந்த வாக்கு விளைவு இயல்பாகவே திமுகவின் வெற்றியை எளிதாக்கும் ஒரு காரணியாக உருவெடுத்தும் உள்ளது. பல்ஸ் கணிப்புகளின்படி திமுக கூட்டணி 38.4% வாக்குகளை பெற்றாலே அதிமுக மற்றும் தவேக பிரிக்கும் வாக்குகளால் தனிபெரும் இடங்களை கைப்பற்ற முடியும் என்று தெரிகிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்கு சாதகமான முடிவுகளையும் சில நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக மேற்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் அதிமுக வலுவான நிலையில் இருப்பதை பின்னம்பலம் போன்ற கணிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன.